எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பாடா, ஒரு வழியா எங்க குலதெய்வ கோயில் பூஜை பெரும் பூஜை விழா நல்லபடியா முடிஞ்சிச்சுங்க. நான் என்ன வேலை தான் அதிகமா இருந்துச்சு. கெடா வெட்டி திருவிழாவா, கெடா வெட்டி வரவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டு வேலை அதிகமானதுனால உடம்பு கைகள் எல்லாம் எடுத்துருச்சு. இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல. சரி, அதான் வீடியோ போட்டலான்ட்டு. அப்புறம் ஒரு விஷயம், எங்க சாமி கிட்ட எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லபடியா வைங்கப்பான்னு வேண்டிக்கிட்டேன். பிறந்தநாள் வாழ்த்து ஒன்று தெரிவிக்கணும். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே வாங்க. நேம் வந்து ஆனந்த பிரசாந்த். அவருக்கு 22வது பிறந்த நாள். எல்லாரும் விஷ் பண்ணுங்க. நோய் நொடி இல்லாம நல்லபடியா சந்தோஷமா வாழணும். ஹாப்பி பர்த்டே ஆனந்த கிருஷ்ணன் சார். இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் அவருக்கு சேர்ந்து விஷ் பண்ணிருங்க. இந்த மாதிரி அவருக்காக கடவுள்கிட்டையும் பிரார்த்திக்கலாம். நல்லா இருக்கணும், அவர் ஏம் என்னவோ அது நல்லபடியா ஃபியூச்சர்ல நல்லபடியா இருக்கணும்ட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்னைக்கு வீடியோக்கு போலாம். அதே மாதிரி இந்த கடவுள் அமைச்சு கொடுத்த சேனலுக்கு எல்லாரும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம். டேய் மச்சான், என்னடா அங்கேயே பாத்துட்டு இருக்க? யாரும் நம்ம கைக்கு வசம் மாடலையே நினைச்சு கவலைப்பட்டு இருந்தா ஒரு ஐடியா கொடுப்பேன்னு பார்த்தா அங்கேயே பாத்துட்டு இருக்க. ஏய் அங்க பாருடா. என்னடா நான் சொல்றேல, பாரு, ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுது. என்னடா சொல்ற? மாப்பிள்ள இன்னைக்கு நம்ம கிட்ட தானா வந்து மாட்டிக்கிட்டான். ஆமாண்டா, நானும் அததான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏத்த அவனை பேங்க்ல பார்த்தோம்ல. ஆமாண்டா, நகைப்பட்டி எல்லாம் வச்சிருந்தான். அவனை வச்சு ஒரு பெரிய சம்பவம் பண்ணிடலாம். அது சரி, அது எப்படி சம்பவம் பண்றது? நம்ம போலீஸ்காரங்கன்னு சொல்லிட்டு பாரு நடு ரோட்ல நிக்கிறான். ஆமாண்டா, எது ரிப்பேர் ஆயிடுச்சு போல இருக்கு. அதுக்காக தான் அவன் போவங்காட்டியும் நம்ம சீக்கிரம் போய் லைசன்ஸ் வச்சிருக்கியா எல்லாம் வச்சிருக்கியான்னு கேட்டு என்ன வச்சிருக்க, நகைப்பெட்டி எல்லாம் இருக்கு அப்படிலாம் கேட்டு அவன் நகைய ஆட்டையை போட்டலாம்டா அப்படிங்கிற. ஆமா வா போவோம். அவனை பார்த்தாலே சரியான டோக்கா மாட்டே மாதிரியே தெரியுது. நானும் அப்படிதான் நினைச்சேன். சரி வா போய் பாப்போம். ஒரு பொண்ணு வேற இருக்கா, யாரா இருக்கும்? அவனோட பொண்டாட்டியா தான் இருக்கும். ஐயோ, அவ டேஞ்சரா இருக்க போறாடா. ரெண்டும் ஒன்னா சேர்ந்த கூமுட்டைங்களா தான் இருக்கும். நமக்கு ஆண்டவனா பார்த்து நல்ல கஸ்டமர் அனுப்பிட்டு இருக்காங்க. அவளை விட்டுட்டோம், அவ்வளவுதான், திரும்பவும் பிடிக்க முடியாது. அப்படிங்கிற அப்படியே கைவசம் மாட்டுனா மாட்டிடுவோமா? அப்படிலாம் நடக்காதுடா. நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க. வாடா முத போய் பாப்போம். டோங்கா மாட்டியா, வரோம் இருடா. என்னாச்சு இந்த வண்டிக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? நடு ரோட்ல அப்படி நின்றுச்சு. ஒழுங்கா நீ பெட்ரோல் போட்டியா இல்லையா? எல்லாம் போட்டேன்டி. என்னதான் இருக்கும், நேரமும் சூப்பரா ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்ம நேரம் பார்த்துட்டு நடு ரோட்ல நிக்குது. எல்லாம் உன் முக லட்சணம் தான். அடியே, நடு ரோட்ல நீ எது கத்திட்டு இருக்க? கத்தாம கொஞ்சம் வாங்கலாம் உன்னைய. நம்ம எதுக்காக போயிட்டு இருக்கோம்? போற விஷயம் 2 நாளா டிலே ஆயிட்டே இருக்கு. உன் முக லட்சணத்தை பார்த்து பணம் கொடுக்காம விட்டாங்க. இந்த வண்டி மக்கர் பண்ணுது. என்னதான் பண்றது? என்ன பண்றது? பொடி நடைய நடந்து போவோமா? ஆமா, இத சொல்ல வந்துரு. பொடி நடைய நடந்து போவோன்ட்டு. நீ போவங்காட்டி பேங்கே மூடிடுவாங்க. அப்பவே சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னேன், கேட்டியா நீ? இப்பவே மணி 12 ஆயிருச்சு. 12 ஆயிடுச்சுன்னா 1 மணி நேரம் தான் பேங்க் திறந்திருக்கும். அப்புறம் அவங்க சாப்பிட போயிருவாங்க. என்னதான் பண்றது? வேற என்ன பண்றது? வா நடந்தே போயிடுவோம். இந்த டோப்பா வண்டியை தூக்கி போடு. பதிலா வேற புது வண்டியை வாங்கு. பார்த்தாலும் இதே வண்டியிலே போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. புது வண்டியை வாங்கினா உங்க அப்பா நான் காசு கொடுப்பான்? என்ன கஞ்ச பிஸ்னாரி, இந்த மாப்பிளைக்கு 1 ரூபா கூட கொடுக்க மாட்டான். எங்க அப்பா என்ன கேட்க சொன்னேன் உன்னைய? உங்ககிட்ட காசு பணமே இல்லையா? என்ன இருக்கு? உங்க அப்பா நகை இருக்கு, காசு பணம் இருக்கு. என்கிட்ட என்ன இருக்கு? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நட்ரோட்ல வண்டியை நீ பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, வந்து ரிப்பேர் பண்ணி கொடு. என்னம்மா, எங்களை பார்த்தா எப்படி தெரியும் உனக்கு? அமைதியா தான் இருவேன். எங்களை பார்த்தது போலீஸ்காரங்க மாதிரியே தெரியுது. இவங்க போலீஸ்காரங்களாக்கும் உருட்டி உருட்டி பாக்குறாங்க. சொல்ற மாதிரி 2 பேரும். அம்மா, நாங்க போலீஸ்காரங்க தான். ஒண்ணு இல்ல, கேட்டியா நீ? உங்க போலீஸ்காரங்கன்னு சொன்னோனே நம்பிடுவியா நீ? வேற என்னடி வேணும்? நாங்க 2 பேரும் மஃப்டில வந்திருக்கோம். சாரி சார், மன்னிச்சிடுங்க. யோ, அவங்க யாருன்னே தெரியல, நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? அம்மா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்ன சொன்ன மாதிரி நாங்க 2 பேரும் போலீஸ்காரங்க தான், மஃப்டில வந்திருக்கோம். மஃப்டில வந்தா நாங்க பயந்துருவோமாக்கும்? பயந்துருவீங்களா? எதுக்குமா ரோட்டோரமா வண்டி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? போறவங்க வண்டியும் கேட்டுக்கிட்டு முத இங்க இருந்து கிளம்புங்க. வண்டி எப்பவோ ஸ்டார்ட் ஆயிருந்தா நாங்களே கிளம்பிருப்போம்ல. வண்டி மக்கர் பண்ணிட்டு இருக்கு, அதான் இங்க நிக்கிறோம். இன்னீங்கன்னா வரமா இல்லங்க. என்ன நாங்க சொல்றது உங்களுக்கு காதுல விழுலையா? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதுக்காக தான் ரோட்ல நிக்க வேண்டியதாயிருச்சு. ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா போற வர வண்டியில எப்படிமா போவோம்? உங்க ஃபைனை கட்டுங்க. ஹலோ, என்ன ஃபைனா கட்டுங்கறீங்க? முத நீங்க யாரு? ஆரா தொப்பி மண்டையா, உனக்காவது தெரியுது. ஆனா உன் பொண்டாட்டிக்கு உங்களை பார்த்தா போலீஸ்காரங்க மாதிரி தெரியல. போய் நாங்க சொல்றோம் மஃப்டில வந்திருக்கோன்ட்டு அப்படியே பேசி இருந்துச்சு. லாக்அப்ல உள்ளார வச்சிரும் பாத்துக்கோ. கரணே, சாரினே, மன்னிச்சிடுங்க. என் பொண்டாட்டி பேசுனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓ, யாருன்னு தெரியாம நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு. வந்து சேஃபா நம்ம பேங்க்குக்கு போகணுமா இல்லையா? போய்தான் ஆகணும். வாயை மூடிக்கிட்டு வா, எதுவும் பேசாத. என்னமோ பண்ணு. அவங்க என்னமோ. முத வண்டியோட லைசன்ஸ் இருக்கா? போலீஸ்காரனா எங்களை பார்த்தா அண்ணன் மாதிரியே தெரியுது. இல்லன்னா வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. சரி, அது இருக்கட்டும். லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டேன். லைசன்ஸ் எடுத்து வந்தியா? எல்லாத்தையும் என்கிட்ட கேளு. வண்டி ஓட்டுறாலும் நீ தான் எல்லாத்தையும் எடுத்து வரணும். எங்க கிட்ட கேட்டினா என்னடி பண்றது? மாட்டிக்கிட்டோமே. நல்லா வேணா நடந்து பேங்க்குக்கு போறேன், நீ அவங்க கிட்ட பேசிட்டே வா. எங்களை பார்த்தாலே பயமா இருக்கடி. லைசன்ஸ் இல்ல, இன்சூரன்ஸ் இல்ல, ஆர்சி புக் இல்ல. எல்லாம் இல்லன்னு என்கிட்ட வந்து சொல்லு. இப்ப அந்த உலகத்துல இருக்கியோ தெரியல. பேசாம. ஹலோ, லைசன்ஸ் இருக்கா இல்லையா? இல்லங்க சார்.
இல்லங்க சார், நீ எவ்வளவு கூலா சொல்லிட்டு இருப்ப நீ. வண்டியை ஓரம் பண்ணிப்பாட்டு இல்ல சும்மா விடக்கூடாது. லைசன்ஸ் இல்லாம வண்டியை ஓட்டியா நீ? எனக்கு லைசன்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனா வீட்ல இருக்கு. இல்ல பீரோல வச்சு பூட்டி வச்சிருக்கியா நீ? அதை வெளியே போன எடுத்து ஒண்ணு தோணாது. தலையில ஹெல்மெட்ட காணா. என்னதான் வண்டி ஓட்டுற நீ? வண்டியோட ரூல்ஸ் தெரியாது உனக்கு? தெரியாம இருக்கு பாத்தியா உன்னையெல்லாம். சரி அது இருக்கட்டும், அந்த பையில என்ன இருக்கு? வண்டியும் வேணாம் ஒண்ணும் வேணாம், வாயை முடிட்டு பேசாம வா, இருந்து கிளம்புவோம். ஹலோ, அதான் இங்க பேசிட்டு இருக்கோம்ல மேடம், பின்னாடி தனியா பேசிட்டு இருக்கிறது. அந்த பேக கொடுங்க சொல்றாங்களே, கொடுங்க. ஐயோ ப்ளீஸ் சார், நான் முக்கியமான விஷயமா வெளியே போறேன். 2 நாளா என் காரியம் தடைப்பட்டுட்டே இருக்கு. இன்னைக்காவது நல்லபடியா முடியும் நினைச்சு போறேன் சார். தடுக்காதீங்க, நீங்க எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆட்டோ புடிச்சாவது என்னையும் என் வீட்டுக்காரமாவதும் பேங்க்கு அனுப்பி வைக்கிறீங்களா? அவங்க முக்கியமான விஷயத்துக்கு போனோம். பேங்க்குக்கா? அங்க என்ன விஷயம் உனக்கு? ஓஹோ, பேங்க் கொள்ளையடிக்க போறியா? மிஸ்டர், எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? கொள்ளையடிக்கிற மாதிரி ஒன்னும் பேசுறீங்க? உங்களை பார்த்தாதான் காரியம் கை கூற வரைக்கும் கொஞ்சம் வாய முடிட்டே இரு. தொண கோமா பேசிட்டு இருக்க நீ. உங்களை பார்த்தா சரியே இல்ல. அதெல்லாம் எல்லாம் சரி வரும். வண்டி இங்கே இருக்கட்டும், நாங்க வேற ஆட்டோ புடிச்சு போயிடுறோம். இந்த வண்டியை ஓரமா வைக்கிறது யாரு? உங்க அப்பனாக்கும். யோ, இன்சூரன்ஸ், ஆர்சி புக், லைசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா வீட்ல இருந்து. யோ, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எங்களை வந்து விசாரிக்கிற மாதிரி தெரியுது. அக்கா பக்கத்துல வேற வண்டி எதுவும் போலையாக்கும். நீட்ட வந்து காசு வாங்கிட்டு இருக்க நீ. நம்ம ஓவரா பேசிட்டு இருக்க. நானும் பாத்துட்டு இருக்கேன். உன் கூட வந்தவன் புருஷனா? இந்த ஆள் கூட அமைதியா பொறுமையா போயிட்டு இருக்கான். நீ என்னமோ எகத்தாளமா பேசிட்டு இருக்க. காசை கொடுத்துட்டு போ. அப்படி இல்லையா லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு போ. அதெல்லாம் இல்லையா? என்னமா மரியாதை குறையுது? யாரும் தெரியுதுல, போலீஸ்காரங்க லாக்அப்ல வச்சு உங்க 2 பேத்தையும் அவ்வளவுதான். அடி வச்சா போதும், தாங்க மாட்டீங்க நீங்க. நீங்க அடி போட்டா நாங்க தாங்க மாட்டோம். ஆயா இங்க இருந்து. இதெல்லாம் சரியே வராது. அந்த பையில என்ன வச்சிருக்க? கடத்திட்டு போற மாதிரியே தெரியுது. சார் ப்ளீஸ் சார், மன்னிச்சிருங்க சார், நீ பொண்டாட்டி பேசுனதுக்காக. பேருக்கு நீ அழுதுட்டு இருக்க. வா கிளம்பலாம். வண்டி இங்கே இருக்கட்டும், அவங்க 2 பேரும் பாத்துக்குவாங்க. என்ன வாடா போடாங்கற? ஏய், உனக்கு மரியாதை அவ்வளவுதான். என்னையா மரியாதை? உங்களை பார்த்தாலே மஃப்டில வந்துக்கோன்னு சொல்றோம். கூட புரியாம எவ்வளவு கோமா பேசிட்டு இருக்க நீ. அந்த கையில வச்சிருக்க பேக கொடு. என்ன வச்சிருக்க? ஓஹோ, போத கஞ்சா எடுத்துட்டு போறியா? பார்த்தா எப்படி தெரியுது? போத கஞ்சா விக்கிற மாதிரி தெரியுதா? பேசுறத பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. அந்த பேக காமிச்சிட்டு போ, இல்ல உன்னை சும்மா விட மாட்டேயாமா. வேற லாக்அப்ல வச்சிருவியாமா. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த பேக என்கிட்ட காமிச்சிட்டு போங்க. அப்ப நீங்க தான் என்கிட்ட மறைக்கிறீங்களே, அது போத கஞ்சா போல் தானே? இல்லையா? அப்புறம் என்ன அது? இதையே கொண்டு போறோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு? இத்தனை கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. காமிக்க போறியா இல்லையா? காமிச்சு தொலைறேன். பின்னாடி பண்ற நோட்டு காமிச்சிட்டு போனாதான் விடுவான். கொஞ்சம் அமைதியா இரு. டேய் மச்சான், பாத்தியா நீ ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம கையில சிக்க போகுது. ஆமாண்டா, எனக்கே ரொம்ப ஆவலா இருக்கு. பணத்தை வச்சு என்னென்ன பண்ணலாம், அதுவும் அம்புட்டு நகை. இருடா, கொஞ்சம் அமைதியா இரு. இப்படி சிரிச்ச முகத்தோட வச்சிருக்காத, கொஞ்சம் வரப்பாவும் இருக்கணும். அப்படிங்கிற இப்படியே இருந்துக்கோ. வாங்குற வரைக்கும் நம்ம முகத்தை இப்படியே வச்சுக்கணும். என்ன நான் சொல்றது? நம்ம சிரிச்சாலும் அந்த அம்மா கண்டுபிடிச்சிடும். ஆனா அந்த டோங்கா மண்டைய டோங்கா மண்டை மாதிரியே தான் இருக்கான். கிட்ட என்ன வேணா ஏமாத்தி வாங்கிடலாம் போல இருக்கு. ஆனா அந்த அம்மா கிட்ட தான் எதுவும் வாங்க முடியல. பார்த்துக்கிட்டே இரு. அந்த அம்மா நகை நட்டப்ப தூக்கிட்டு போறதா நம்ம வேலையே. சீக்கிரம் ஏற்பாடு பண்றேன் பாரு. இப்ப அந்த கையில வச்சிருக்க பைய குடுக்க போறியா இல்லையாமா? உங்க கிட்ட காமிச்சிட்டு தான் பொண்ணு. நான் சொல்றேன் காமிச்சு தொலைறேன்னு. கொடுத்துருக்கேல, ஒழுங்கா பாருங்க என்னன்ட்டு. கொஞ்சம் வச்சிருக்கேன்ல, போதைப்பொருள் வச்சிருக்கேன்ட்டு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்களா? இருமா, கொஞ்சம் அமைதியா இரு. சார் ப்ளீஸ் சார், அந்த பைய கொடுத்துருங்க சார். முக்கியமான ஜோலியா வெளியே போனோம். எங்களுக்கு மட்டும் முக்கியமான ஜோலி இருக்காதா? கொஞ்சம் வாய முடிட்டு அமைதியாடுறா. சார் ப்ளீஸ் சார், நான் எதிர்பார்த்த மாதிரி நகையெல்லாம் உள்ளார இருக்கு. மச்சான், அப்படி நகையை தூக்கிட்டு ஓடி போயிடலாமா? ஓடு, நகையை தூக்கிட்டு ஓடு. அப்படிங்கிற உங்க பைய தூக்கிட்டு ஓடுறாங்க பாரு. உங்களை புடியா? இருடி, வருவாங்க. எல்லாம் வருவாங்க. போய் எங்க அம்மா நகையெல்லாம் போச்சு. இத பார்த்தாலே தெரிஞ்சிச்சு எனக்கு கொள்ளக்காரங்க மாதிரியே. போய் நகைய வாங்கியா? உனக்கு கண்ணு தரலையா? நீங்க ஓடுறத பார்த்தா கூட ஒண்ணும் புரியல. வருவாங்க. இருடி, என்னத்த சொல்றது? ஓடி போய் பிடிக்கிறேன். கிட்ட சொல்லி ஒண்ணும் ஆக போறது இல்ல. ஆனாவது போறேன். என் முகத்தை பார்த்தாலே தெரியுது திருட்டு பையன்ட்டு. நம்ம கிட்ட நகைய வேற கொடுத்துருக்க பாத்தியா? என்னடி சொல்ற? ஓடி அங்க புடி. அப்படிங்கிற? போயா? டேய் நின்னுங்கடா. டேய், போச்சு எல்லாம் போச்சு. இந்த ஆளுங்களை நம்பி நான் நகைய கொடுத்தேன் பாரு. என் நகையெல்லாம் போச்சு. அம்மா எனக்காக கொடுத்த நகை எல்லாத்தையும் ஆர்டிஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றது கடவுளே? இந்த நகையை வச்சுதான் எப்படியாவது இருந்தாலும் தொழில் தொடங்கலாம்னு நினைச்சிருந்தான். அதுவும் போச்சு. இப்ப அவங்கள புடி, நகையை வாங்க. கடவுளே எப்படியாவது காப்பாத்துப்பா. எங்க நகை எங்களுக்கு திருப்பி வந்தாகணும். அம்மா என்னயாச்சு? புடிச்சியா இல்லையா அவங்கள? நம்ம நகை எங்கயா? அவங்க ஓடி போயிட்டாங்க. என்ன சொல்ற? அவங்க ஓடி போயிட்டாங்கடி. சொல்ற மாதிரி அவங்க போலீஸ் கிடையாது. நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா நீ? நம்ம நகையெல்லாம் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. இப்ப என்ன பண்றது? ஆண்டியம்மா, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலடி. அந்த பாலா போன வண்டியாலையும் இந்த வண்டியாலையும் எல்லாம் ஒன்னாலே தான் வந்துச்சு. என்ன சொல்ற? வேற என்ன சொல்லுவாங்களா? வீட்டுல இருந்து கிளம்பும் போதே இந்த வண்டி எடுத்துட்டு வராதையான்னு சொன்னேன். படிச்சு போட்டு சொன்னேன், கேட்டியா நீ? அங்க ஆட்டோல எது போயிருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுல வண்டியை கடன் வாங்கிட்டாவது போயிருந்திருக்கலாம். பாலா போன வண்டியால அம்மோட நகை எல்லாம் போயிருச்சு. என்னடி பண்றது? என்ன பண்றதா? போலீஸ் ஸ்டேஷன் போவோம். அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதான். என்னடி சொல்ற? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? வேற என்ன பண்றது? அங்க போனாதான் நம்ம நகையை திரும்ப வாங்க முடியும்.
போலீஸ்காரங்க எப்படியா தேடி கண்டுபிடிச்சு நம்ம நகையை திருப்பி கொடுத்துருவாங்க. அதுக்காக தான் சொல்றேன், வா அங்க போலாம். எனக்கு பயமா இருக்குடி. மேற்கொண்டு ஏதாவது பேசுன எனக்கு ரொம்ப கோவமாயிருவேன் பாத்துக்கோ. பயமா இருக்கான், பயமா பண்ற வேலைனால நம்ம நகையெல்லாம் போயிருச்சு. அம்மா அந்த நகைய ரொம்ப வருஷமா கழுத்துல போட்டிருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அந்த நகையை வாங்கி கொடுத்தது. ஆனா நீ காணா போட்டில இந்த கொள்ளக்காரங்களை கொள்ள அடிச்சுட்டு போயிட்டாங்க. சொன்னில போலீஸ்காரங்கிட்ட போலான்ட்டு. வா போலாம், வேற என்ன பண்றது? எப்படி போறது? எப்படி போறதுன்னு இந்த டோப்பா வண்டியிலே போக முடியாது, ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆட்டோல போக வேண்டியதான். அப்படிங்கிற? வா போலாம். அப்ப வண்டி? என்னை கடுப்பேத்ததையா, வண்டி எங்கே இருந்தாலும் இருந்துட்டு போதே, தேவையே இல்ல, அவசியமும் இல்ல. சரி வா போலாம். ஆட்டோ பிடிப்போ. காசு வச்சிருக்கீல? என்கிட்ட எனக்கு காசு இருக்கே. என்கிட்ட காசு இல்லடி. சரி போ போலாம். வச்சுக்கிட்டே இல்லங்கறீல. இப்பெல்லாம் இப்பெல்லாம் பேசணும். எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொன்னா நீ அபேஸ் பண்ணிட மாட்டே. நீ இந்த கொள்ளக்காரன் கூட நீ வச்ச ஆளா கூட இருக்கலாம். அந்த நகையை நீயே கொள்ளையடிச்சிட்டு திருப்பி எங்க அம்மா கிட்ட ஆக்டிங் போட்டு வேற ஏதாவது வாங்கலான்னு பிளான் பண்ணலாம். நீ என்ன அப்படித்தானே? அப்பெல்லாம் இல்லடி. இல்ல இன்னைக்குதான் புதுசா பாத்திருக்கேன். நான் பின்ன கூட பார்த்தது கிடையாது. ஏன் எங்க மாமியார் நகைய இப்பெல்லாம் கொள்ளையடிக்குன்னு நினைக்கிறேன். சரி ஒழுங்கா போய் தொலை. சரி வா போலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே? ஆமா அங்கதான் போனோம். போலாம். ஏங்க வணக்கம். இப்ப எங்க மாமியார் நகை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. அடுத்து இதுக்கப்புறம் என்னங்க போறது? போலீஸ் கிட்ட போய் திரும்பியும் நகை கிடைக்கிற மாதிரி போறதா, காரங்க எதிர்ச்சியா போகும்போது என் மாமனார் கிட்ட மாட்டிக்கிட்டு நகையை திரும்பி வாங்குற மாதிரி போறதா, என்ன போறதுன்னு தெரியல. இல்ல வேற ஏதாவது போற மாதிரி இருந்தாலும் ஐடியா நீங்களே சொல்லுங்க. நாளைக்கு வீடியோல பாக்கலாங்க. பாய் பாய், see you. எல்லாருக்கும் ஆடி 18 நல்வாழ்த்துக்கள். யாரு இந்த நாள் எப்படி போச்சுன்னு சொல்லுங்க. இதே மாதிரி எல்லாம் நல்லா இருக்கணும்னு நானும் கடவுளை பிரார்த்திக்கிறேன். ஓகேங்க, பாய்.